வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ் பிச்சைப்பிள்ளை. என்னை பற்றி அறிமுகம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு சமூக வலைத்தளங்களில் நான் இந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்ச நாளைக்கு தேவையில்லை, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். எனக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் வேண்டாம், இப்போ நம்ம பொழப்பப்பாரு நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனநிலைமைக்கு வந்தேன் நான். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலுக்கும் எனக்கும் பெரிதாக தற்போதைய சூழ்நிலையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலை பற்றி சில கருத்துக்களை நான் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி இந்த மாவட்டத்தில் ஓரளவுக்கு வலுவாக இருக்குதுன்னா, கடந்த 5 ஆண்டு காலங்களில் அதில் என்னோட உழைப்பும் இருக்கிறது என்ற முழு நம்பிக்கை நான் இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாமும் உழைத்து வளர்த்த அந்த கட்சி நம்ம கண்ணு முன்னாடி வீணாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் மட்டும்தான் எனக்கு, வேற எதுவும் கிடையாதுங்க. எனக்கு எந்த ஆதாயமும் நான் தேடி வரலைங்க, எனக்கு எந்த பொறுப்பையும் நான் தேடி வரல, பணம் காசு தேடி வரல, எதையும் தேடி வரல. ஆனால் நானும் உழைத்து வளர்த்த கட்சி நாசமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. நாளைக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தேர்தலுக்கான கருத்து கேட்பு நாளைக்கு விருத்தாச்சலத்தில் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மிக மிக தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து கெட்டவர்கள் கையில கட்சியை மீண்டும் கொடுக்காதீர்கள். நான் சொல்றது மீண்டும் கொடுக்காதீர்கள் நான் சொல்றேன். நான் கெட்டவர்கள் கையில கட்சியை மீண்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா இனி இந்த கட்சி மறுபடியும் சில நபர்களின் கையில போச்சுன்னா, இந்த ஜென்மத்துக்கு இந்த கட்சியை வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாம அழிச்சு காலி பண்ணிடுவாங்க. இது உண்மைங்க. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்குங்க, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டே தின்ற கூட்டம். இந்த கூட்டம் எப்படின்னா, 2 வகையான கூட்டம். ஒருத்தன் பணத்திரட, இன்னும் ஒருத்தன் உழைப்பு திருட. இந்த பணத்திரட யாருன்னா, ஒரு அரசியல் பண்றவங்க பொதுவாகவே வெளியில போயிட்டு ஒரு நன்கொடை கேட்கலாம், இல்ல கட்சி மேலிடத்திலிருந்து வர நிதிகளை ஏதாவது பகிர்ந்து கொடுக்கலாம் போலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா சொந்த கட்சி நிர்வாகிகிட்டே ஆட்டையை போட்டு தின்னுகிட்டு, சொந்த கட்சி நிர்வாகிகிட்டே பணத்தை வாங்கி தின்னுகிட்டு, இருக்கிற கூட இருக்க அத்தனை பேரும் சுரண்டி தின்னுட்டு ஒரு இடத்துல ஃபுல்லா மண்ணை நோண்டிட வேண்டியது. அந்த மண்ணு தர மட்டமா இட்டு அந்த மண்ணில் ஒன்னும் பிரயோஜனம்னா அடுத்த மண்ணை தேடி போக வேண்டியது. ஒருத்தனை ஃபுல்லா மொட்டை அடிக்க வேண்டியது. அவன் தலையில இன்னும் மயிரே முளைக்காதுன்னா அடுத்தவன் தலையை தேடி போய் அவனை மொட்டை அடிக்க வேண்டியது. இப்படி ஒருத்தர். இன்னும் ஒருத்தனுக்கான உழைப்பு திருடனுங்க. அந்த உழைப்பு திருடனுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்ய மாட்டேங்க, பெரிய ஜமீன்தார் நினைப்பவனுங்களுக்கு. ஜமீன்தார் பரம்பரை அப்படியே வெள்ளையும் சொல்லியமா வருவாங்க போவாங்க, ஒரு வேலைக்கும் லாய்க்கு கிடையாது. ஒரு உடம்புல சட்டை கசங்காதுங்க, சட்டை கசங்காது. ஒரு 4 இடத்துக்கு போட தனியா வருவானுங்க, தனியா போவானுங்க. ஏசி கார்ல ஏறி உட்காந்து தனியா வருவானுங்க, தனியா போவானுங்க. வெள்ளை துணி கிடையாதுங்க, அது கசங்காதுங்க. அப்படியே வருவானுங்க, அப்படியே போவானுங்க. உழைக்க மாட்டானுங்க. அடுத்தவனை உழைக்க மட்டும் வச்சு இவனுக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. இந்த கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் இத்தனை நிர்வாகிகள் இருக்கும் பொழுது, எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க நினைச்சு பாருங்க. எத்தனை அணிப்பிரிவுகள் இருக்கு, எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, ஒன்று இடத்துல எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க. இத்தனை பேரோட உழைப்பும் சேர்ந்ததுதான் இந்த கட்சியோட வளர்ச்சி இன்னைக்கு. ஆனா இந்த மொத்த உழைப்பையும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் அந்த கிரெடிட் எடுத்துட்டு போகுது. மொத்த உழைப்பையும் ஒரே ஒரு கூட்டம் அதோட பயனை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஒரே ஒரு கூட்டம். என்ன இந்த கட்சி இத்தனை பேர் சேர்ந்த ஒரு நிர்வாகமா, இல்ல சேர்ந்த ஒரு இயக்கமா? பல கோடி உறுப்பினர்கள் சேர்ந்த ஒரு இயக்கம் சொல்றீங்க. ஆனா கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ஒரு சிலர், ஒரு 1 2 3 4 பேர், இவங்க மட்டும்தான் கட்சியா? நீ உழைச்சிட்டு வா, கீழே இறங்கு, தரையில இறங்கு. நான் காரை விட்டு இறங்கி நேரம் மேடையில் போய் உட்காரோம், மேடை விட்டு இறங்கி நேரம் காரில் போய் உட்காரோம், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு மாவட்ட தலைவர் வேணா, நீ வானத்தந்து குச்சிட்டியா? உன்னை கேள்வியே கேட்கக்கூடாதா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிற. இத்தனை நாள் சைனிங் அத்தாரிட்டி யாருகிட்ட இருந்துச்சு? பிஜேபியோட சைனிங் அத்தாரிட்டி யாரு? கடலூர் கிழக்கு மாவட்டத்தோட பொருளாதார நிர்வாகங்கள் யாருகிட்ட இருந்துச்சு? நிதி நிர்வாகம். ஒரு பேங்க்ல செக் புக்ல கையெழுத்து போட யார் இருந்து? இன்னை வரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாராவது சப்மிட் பண்ண முடிஞ்சுதா? போன பீரியட்ல இருந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ண முடிஞ்சுதான்னு சொல்லுங்க.
போன பீரியடில் நடந்த நிதி நிர்வாகத்தை பற்றி ஒரு சின்ன சப்மிட் பண்ண. நீ என் மேலே கேஸை போட்டு எதை வேணாலும் போட்டு எங்கே வேணாலும் போயிட்டு என் வீடியோ காமிச்சிக்க. ஆனால் நான் வந்து நின்னா பல பேர் முகத்திரை கிழியும் சொல்லிட்டேன். நாளைக்கு தேர்தல் நடக்குது. நிர்வாகிகளே, எல்லா நிர்வாகிகளையும் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து யாருக்கிட்டையும் தப்பான நபர்கள்ட்ட திரும்ப கட்சியை கொடுத்துறாதீங்க. என்ன, இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குங்க. காலையிலேருந்து நமக்கு சபகுழி வெட்டிட்டு நம்மக்கிட்ட நைட்டு வந்து அப்படியே அமைதியாக அழகாக பேசுவாங்க. காலையிலேருந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு நைட்டில் வந்து நம்மகிட்ட தடை கொடுக்குற மாதிரி ஃபோனில் பேசுவாங்க. ஐயோ, நான் தான் உனக்கு நான் விடுவேனா, உன்னை நான் கை விட்டுருவேனா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், எல்லாமே நீ தான் அப்படின்னு. அவ்வளவும் கோர முகங்கள்ங்க, கோர முகம். வாயில் இருக்கிற ரத்தத்தை கூட துடைக்காம, அந்த பல்லு ஓரத்தில் இருக்க அந்த ரத்தத்தை கூட துடைக்காம நயவஞ்சமாக பேசுகிற கூட்டம் தாங்க இங்கே இருக்குது. பார்த்துங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உழைப்புன்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம். எல்லாரும் உழைக்கணும். அடுத்தவனை உழைக்க விட்டுட்டு தான் மட்டும் வந்து சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு பேரும் வந்து அரசியல் கிடையாது. அதே மாதிரி அடுத்தவன் கூட இருக்க சக நிர்வாகிகளோட சொத்தை ஆட்டையை போட்டு தின்னுட்டு, சக நிர்வாகிகள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி தின்னுட்டு, அடுத்தவன் கஷ்டப்பட்டு உழைச்ச அத்தனை காசு நோகாம தான் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் மானங்கட்ட பழப்பு. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் திரும்ப வருமான்னு பார்த்துக்குங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்தான். எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நான் திரும்ப திரும்ப பேசணும்னு நினைக்காதீங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் எனக்கு வேணும். நீங்கள் தயவு செஞ்சு அது மட்டும் தான் எனக்கு நடக்கணும். நான் இனிமேல் அந்த பக்கம் வருவனான்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது, அப்பா நம்மளும் ஏதோ உழைத்து ஏதோ நம்ம வேர்வை சேர்ந்து எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வளர்த்த ஒரு கட்சி நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்ற அந்த ஒரு மனநிலைமை எனக்கு போதும். ஓகேங்களா? நான் யார் பேரும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு தெரியும். பணத்திருடன் யார் என்பதும் தெரியும். உழைப்பு திருடன் எவன்றது அடுத்த செல்வத்தை ஆட்டையை போடுறவன்